அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெருங்கதை, நாலடியார்னு விட்ருக்காங்க. சரிங்களா? இந்த வினாவுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாலடியார் தான். சரிங்களா? இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 8வது பாடத்தில் அகவல் ஓசை பற்றி கொடுத்துருக்காங்களா? அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு உரியது. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவற்பா என்னும் ஆசிரியப்பா. அப்புறம் சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் அகவற்பாவில் அமைந்தவைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெருங்கதை 3மே இருக்குங்களா? அப்போ இதில் நாலடியார் மட்டும் இதில் கிடையாது. அப்போது நாலடியார் தான் இதற்கான சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் தான் ஆப்ஷன் டி அதிவீரராம பாண்டியர். இவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா சீவலமாறன். சரிங்களா? இவர் வெற்றி வேர்க்கை என்னும் நருந்தொகை என்ற நூலையும் எழுதியுள்ளார். வெற்றி வேர்க்கை என்னும் அழைக்கக்கூடிய நருந்தொகை என்ற நூலின் ஆசிரியர் இவர் தான். காசி காண்டம் என்ற நூலை எழுதியிருக்காரு. இது 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் காசி காண்டங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. 3வது பாடத்தில் தெரிஞ்சிங்க. முக்கியமான வினாக்கள் தான் எல்லாமே.